ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. விநாயக புராணம் சாப்டர் 21. புண்ணிய புருஷர் புருச்சண்டி. சஹசிரபுரம் என்றொரு பட்டணத்தில் சூரசேனன் என்னும் அரசன் ஆண்டு வந்தான். அவன் சகல நற்குணங்களும் பொருந்தி எல்லோராலும் போற்றத்தக்கவனாய் இருந்து வந்தான். ஒரு நாள் அவன் சபையில் இருக்கும்போது கோடி சூரிய பிரகாசமான காந்தியோடு ஒரு விமானம் ஆகாய மார்க்கமாக வந்து இறங்கதை கண்டான். உடனே தன் தூதுவர்களை அழைத்து, தேவலோகத்தை சேர்ந்த திவ்ய விமானம் ஒன்று நமது பட்டணத்துக்கு சமீபத்தில் இறங்கியுள்ளது. நீங்கள் விரைந்து சென்று எவ்விடத்தில் அது இறங்கியிருக்கிறது என்பதை தெரிந்து வாருங்கள். நானும் பின்னால் வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினான். பின்னர் அரசன் மந்திரி பிரதானிகளுடன் நகரத்துக்கு வெளியே வந்து விமானம் இறங்கியிருக்கும் இடத்தை அறிந்து அங்கு சென்றான். தகதகவென்று தேஜோமயமாய் ஜொலிக்கும் அதன் அருகே சென்றபோது அதில் தேவராஜன் வீற்றிருப்பதை கண்டான். பேரானந்தம் கொண்டவனாய் விமானத்தை வலம் வந்து இந்திரனை வணங்கி போற்றினான். தேவராஜா, தங்களை காணும் பாக்கியம் பெற்ற நான் பூர்வ ஜன்மத்தில் எத்தனையோ நல்ல காரியங்களை செய்திருக்க வேண்டும். இல்லையேல் இந்த பாக்கியம் எனக்கு ஒருபோதும் கிட்டாது. தாங்கள் இங்கு எழுந்தருளியிருப்பதன் நோக்கம் அடியனுக்கு கூற வேண்டும். என்னால் ஆகக்கூடிய காரியம் ஏதெங்கிலும் இருந்தால் அதையும் சொல்ல வேண்டும். நிறைவேற காத்திருக்கிறேன். சூரசேனா, நாரத முனிவர் ஒரு சமயம் என் சபைக்கு வந்திருந்தார். பூலோகத்தில் தான் ஒரு அதிசயம் கண்டதாக தெரிவித்தார். விநாயக பெருமானிடத்தும் அளவில்லாத பக்தி பூண்ட அன்பர் ஒருவர் பகவானின் அனுகிரகம் பெற்று தமது சரீரத்திலேயே பெருமானின் திவ்ய தோற்றத்தை கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அவர் பெயர் பிருசுண்டி என்பதாகும். அப்புண்ணிய புருஷரை நானும் கண்டு களிக்க வேண்டி புறப்பட்டு வந்தேன். விநாயகரின் அருட்பிரசாதம் பெற்ற அம்மகானை தரிசித்து மனம் குளிர்ப்பது திரும்பும்போது பாவியம் நோயால் அவதிப்படும் ஒருவன் பார்வையில் என் விமானம் படவே இதன் வழிமறி இங்கே இறங்கிவிட்டது. இந்நகரத்தில் சங்கட சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கும் மகாபுருஷன் ஒருவன் இருக்கிறான். அவன் அனுகிரகத்தால் தான் விமானம் மீண்டும் விண்ணில் எழும்பும் என்றான் இந்திரன். சோமராஜா, என் உள்ளத்தில் உமது வார்த்தைகள் அடக்க முடியாத அசையை உண்டாக்கிவிட்டன. பிருச்சுண்டி என்பவர் யார்? அவருக்கு அப்பேற்பட்ட மகிமை எவ்விதத்தில் கிடைத்தது? தயவு செய்து எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சூரசேனன் கேட்கவே இந்திரனும் சொல்லத் தொடங்கினான். தண்டகாரண்யத்திலே நந்துரம் என பெயர் கொண்ட பட்டணம் ஒன்று இருக்கிறது. அதற்கு சமீபத்தில் வேடர்கள் குடியிருக்கும் இடம் இருக்கிறது. அக்குடியிருப்பை விப்ரதன் என பெயர் கொண்ட வேடன் ஒருவன் இருந்தான். அவனை போன்ற கொடுமைக்காரன் யாருமே கிடையாது. மனத்தில் துளிக்கூட இரக்கம் இல்லாதவன். வனத்திலே தனியாக செல்பவர்களை வழிமறித்து அடித்து துன்புறுத்தி அவர்களது உடைமைகளை பிடித்து கொள்வான். அவனிடம் ஒரு நாள் அந்தணன் ஒருவன் அகப்பட்டு கொண்டான். அவனை கண்டதும் வேடன் துரத்தி கொண்டு வர அந்தணன் உயிருக்கு பயந்து ஓடத் தொடங்கினான். விப்ரதன் அவனை விடாது துரத்தி வந்தான். அப்படியும் அந்தணன் வேடனிடம் சிக்காமல் தப்பிவிட்டான். வெகு நேரம் ஓடி வந்ததால் களைப்புற்ற விப்ரதன் வழியிலே தென்பட்ட தடாகம் ஒன்றிலே இறங்கி நீர் அருந்தி அதன் கரையிலே வளர்ந்திருந்த மரத்தின் நிழலில் சிறிது நேரம் களைப்பு நீங்க படுத்திருந்தான். அதன் அருகே விநாயக பெருமானுக்கு ஆலயம் ஒன்று இருந்தது. அப்போது மகா தபஸ்வியான முற்கல முனிவர் அவ்வழியாக வந்தார். அவரை கண்ட மாத்திரத்திலேயே விப்ரதன் ஹூங்காரம் செய்து கொண்டு எழுந்து கையில் பிடித்திருந்த வாளை ஓங்கிபடி அவரை நெருங்கினான். முனிவர் திரும்பி அவனை உற்று பார்த்தார். அவர் பார்வையின் தீக்ஷண்யம் பொறுக்க மாட்டாது விப்ரதனின் கை தானே தாய்ந்தது. அவனிடம் குடிக்கொண்டிருந்த தீய குணங்கள் அவனை விட்டு நீங்கின. கண்கள் நீர் ஒகுக்க முனிவரின் பாதங்களில் அவன் வீழ்ந்து, மகா புருஷே, அடியேனை மன்னித்து அருள வேண்டும். நானோ அறிவில்லாத மூடன், பிறப்பிலே வேடன். என்னிடம் கொடுமைதான் குடிகொண்டிருக்கிறது. எத்தனையோ புண்ணியாத்மாக்களை துன்புறுத்தி வந்திருக்கிறேன். தாங்கள் பார்வை பட்ட மாத்திரத்திலேயே என்னுடைய கொடுமை குணங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டன. நான் புனிதனானேன். தேவரீர் எனக்கு பிறவியே இல்லாத பேரின்பத்தை அடைய வழி காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தான். வேடனும் தடாகத்தில் இறங்கி நீராடி தன்னை சுத்தி கரித்து கொண்டு வர முற்கலர் அவனுக்கு விநாயகரின் திருநாமத்தை உபதேசித்தார். பின்னர் காய்ந்து போன கம்பு ஒன்றை அவனிடம் கொடுத்து, விப்ரதா, இக்கம்பை நட்டு இது துளில் விழுகின்ற வரையில் நீரூற்றி இதன் பக்கத்தில் இருந்து விநாயகரின் திருநாமத்தை ஜபித்து வா, உன் எண்ணம் கைகூடும் என்று அருளினார். விப்ரதன் மகிழ்ச்சி கடலில் திளைத்தவனாய் முனிவர் கொடுத்து சென்ற கம்பை நட்டு தினமும் அதற்கு நீரூற்றி அதன் அருகில் அமர்ந்து விநாயகரை தியானித்து அவரது திருநாமத்தை இடைவிடாது ஜபித்து வந்தான். இவ்விதம் 1000 வருடங்கள் சென்றன. அக்கம்பு துளில் விடவில்லை. ஆயினும் விப்ரதன் தன் உறுதி குலையாது இருந்து வந்தான். 1000 வருடங்கள் முடிந்ததும் அந்த கம்பு துளிர் விட்டது. முற்கல முனிவரும் அங்கு எழுந்தருளினார். விப்ரதனுடைய மன உறுதியைக் கண்டு மனம் கழித்து அவனை பாராட்டி அவன் மீது
மீது தமது கமண்டலத்திருந்த நீரை தளித்தார். உலர்ந்து போயிருந்த தண்டு துளிர்த்தது போல விப்ரதனின் முகத்திலே புருவ மத்தியிலே தும்பிக்கை உண்டாகி விநாயகரைப் போன்ற தோற்றத்தை அவன் அடைந்தான். பின்னர் முனிவர் அவனை கட்டித் தழுவி பேரானந்தம் அடைந்து, விப்ரதா, அடைய முடியாத பெரும்பாக்கியத்தை நீ அடைந்து விட்டாய். இன்னும் ஒரு கர்ப்பகாலம் நீ இதே தோற்றத்தோடு உன் மகிமை எண் திசை பரவ வாழ்ந்து வருவாய். உன்னால் 1000 வருடம் இடைவிடாது உறுதியோடு நீரூற்றி வரப்பட்ட இம்மரம் கற்பக விருட்சமாகி வேண்டிய பொருள்களை கொடுக்கத் தொடங்கும் என்று அனுகிரகித்தார். மேலும் அவனுக்கு விநாயக பெருமானின் ஏகாட்சர மந்திரத்தை உபதேசித்தார். புருவத்தின் மத்தியில் தும்பிக்கை பெற்றிருந்தமையால் அவனுக்கு பிரச்சுண்டி என்ற பெயர் உண்டாயிற்று. முற்கல முனிவரால் ஏகாட்சர மந்திரம் உபதேசிக்கப்பெற்ற விப்ரதனான பிரச்சுண்டி மறுபடியும் 1000 வருட காலம் அம்மந்திரத்தை ஜபிக்க விநாயகரும் அவனுக்கு அன்பு கொண்டு காட்சி தந்தார். அவரை கண்டதும் வணங்கி, தேவாதி தேவா, கருணா கடாட்சா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா என்று அநேக வார்த்தைகளை சொல்லி துதித்தார். பிரச்சண்டி, பக்தா, உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்று விநாயகர் கேட்க, தேவாதி தேவா, தங்களை காணும் பாக்கியம் பெற எனக்கு தங்கள் திருவடியை தவிர வேறு ஏதும் தேவையில்லை என்று அவரும் பிரார்த்தித்தார். பிறவா பேரின்பத்தை பெற வேதங்களில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என 4 உபாயங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அவற்றை கடைபிடித்து என் சன்னிதானத்தை வந்தடைவாய் என்று கூறி மறைந்தார் விநாயக பெருமான். பிறவா பேரின்பத்தை பெற பிரசுண்டி ஆகம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கப்பட்டிருக்கின்ற வழிகளை கடைபிடித்து வருகின்ற போது நாரத முனிவர் யமலோகம் சென்றிருந்தார். தர்மராஜனும் நாரத முனிவரை வரவேற்று உபசரித்து அவர் வந்த காரணத்தை கேட்க, தர்மராஜா, உன் லோகத்தை காண பிரியம் கொண்டு வந்தேன் என்றார் முனிவர். தர்மராஜன் அவரை பணிந்து மகிழ்ச்சி அடைந்தவராய் அவரை நகரம் முழுவதும் அழைத்து சென்று காண்பித்தான். கும்பிபாகம் என்னும் இடத்தில் பரம புண்ணிய சீலரான பிரச்சுண்டியின் முன்னோர்கள் கிழந்து உழலுவதை கண்டார். அங்கிருந்து புறப்பட்டதும் நாரதர் பிரச்சுண்டியின் இருப்பிடத்துக்கு வந்தார். பரம புண்ணிய புருஷனான உனக்கு பரம்பொருளாகிய விநாயக பெருமானின் சாந்தித்யம் கிடைத்திருக்கிறது. அவருடைய பரிபூர்ண கடாட்சம் அடைந்திருந்த உம்முடைய முன்னோர்கள் நரகத்திலே விழுந்து உழல்கிறார்களே, அவர்களை கடைத்தேற்றும் வழியில் நீ மேற்கொள்ளக்கூடாதா என்று சொல்லி சென்றார். அதை கேட்ட பிரசுண்டி தம் முன்னோர்கள் படும் துயரை எண்ணி மனம் வருந்தினார். பின்னர் நரகத்தில் உழலும் முன்னோர்கள் கரையேற சாஸ்திரங்களில் என்னென்ன வழிவகைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை கண்டு அறிந்து நியம நிஷ்டையோடு சங்கட சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டார். விரதத்தை குறை ஏதுமின்றி அனுஷ்டித்து அதன் பலனை தமது முன்னோர்களுக்கு தத்தம் செய்ய அவர்களும் நரகத்திலிருந்து வெளிப்பட்டு வானுலகம் சென்றனர்.